கரூர் கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்து குறித்து சமீபத்தில் திரு ரங்கராஜன் அவர்கள் நேர்காணலில் இந்த சம்பவம் குறித்து பேசியதில் இது திமுகவினருடைய சதி என்று கூறியதை வைத்து மக்களின் குமுறல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் திமுகவின் பித்தலாட்டங்களை புட்டு புட்டு வைக்கும் பல திடுகிடு தகவல்களை பகிர்ந்துள்ளார். தமிழக அரசு டிஎம்கே மற்றும் காவல்துறை பாதுகாப்புக்காக அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க, நான் எடுத்த உடனே இது ஒரு டிஎம்கேயோட சதி திட்டமா அப்படிங்கிற பல பேர் பதிவு போட்டிருக்கிறத கொஞ்சம் படித்தேன். அதை படித்ததோட இல்லாமல் இதற்கு முன்னால் பல நிகழ்வுகள் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சமீப காலம், அதாவது டிஎம்கேயினுடைய வரலாற்றில் இந்த மாதிரி மிக கொடூரமான துன்பமான நிகழ்வுகள் நடப்பது இது முதல் முறையே கிடையாது. மொழி போராட்டத்தில் பல பேர் உயிரிழந்தாங்க. அதை கடந்து வந்தது தான். அதன் மேலே அந்த மொழி போராட்டத்தில் இறந்தவர்கள் மீது அமைக்கப்பட்ட அரசு தான் இது. அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்காக சிதம்பரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த மாணவர் உயிரிழந்தார். அவர் எப்படி உயிரிழந்தார் அப்படிங்கிறது இனி வரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது. ஏன்னா அந்த மாணவருடைய தந்தையாரே இந்த உடல் என்னுடைய மகனுடையது அல்ல என்று சொல்ல வைக்கப்பட்டார்னு தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி இறந்தாரு, யாரு, அவருடைய மகன் என்ன ஆனார் தெரியாது. இந்த மாதிரி பல விதமான இது. அதை தவிர அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏற்பட்ட சண்டையின் மூலமாக ஒரு பத்திரிகை அலுவலகம் மதுரையில் எரிக்கப்பட்டு அதில் பல பேர் இறந்து, அதையும் பற்றி கடந்து போய்விட்டார்கள். இந்த மாதிரி பல விதமான நிகழ்வுகள் நடந்தது ஆச்சுங்களா. இதுக்கப்புறமா இப்ப சமீப காலத்துல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்து, குறிப்பா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லணும் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ள சாராய சாவு. கிட்டத்தட்ட 65-68 பேரோ இறந்து போய் ஆளும் கட்சியான திமுகவிலிருந்து ஒரு வருத்தமும் ஒன்னே ஒன்று செஞ்சாங்க. இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. அது மிக மிக ஒரு மோசமான முன்னெடுப்பு. செய்த செயல் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்க அவங்களுக்கு பரிசு கொடுப்பது மாதிரி அது அமைஞ்சு. இதே தான் நடந்தது பீகார்ல. நிதிஷ்குமார் 1 ரூபாய் கூட அரசாங்கத்துல இருந்து பணம் கொடுக்க மாட்டேன், நீங்க செஞ்சது தகாத செயல், அதன் மூலமாக நீங்கள் இறந்து போனீர்கள், அதுக்கு அரசு எதுக்கு பொறுப்பேற்கும்? இது ஒரு தவறான முன்னுரை. அந்த மாதிரி பல இறப்புகளை கடந்து, அதுவும் கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சியாக அதை பத்தி நினைக்காம கடந்து வந்திருக்கிறவங்க தான் டிஎம்கே. அப்படிதான் இருப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடைமுறையில அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. தங்களுக்கு எது சாதகமா இருக்கோ, ஒரு மருத்துவ தேர்வுக்கான பெண் ஒருத்தர் இறந்து அதுல தோல்வி அடைந்து இறந்து போனா அதை வச்சு அரசியல், இந்த மாதிரி பலது. அதே மாதிரி 2 கிறிஸ்தவர்கள் இறந்து போனார்கள், அவங்கள வச்சு அரசியல் செஞ்சு. ஆக மொத்தம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அரசியல்ல எந்தெந்த மாதிரி சாதகங்கள் தேவைப்படுமோ அப்ப இறப்புகளை வைத்து அரசியல் செய்து ஆதாயம் கண்டவர்கள்ன்றது தெளிவான உண்மை. அதே மற்ற எந்த விதமான சமூக அவலங்களுக்கும் அதனால ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி தட்டி விட்டுட்டு போறவங்க தான். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரிய சரித்திரம் உடையவர்கள். அவங்க கிட்ட போய் அரசியலுக்காக எதையுமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு கட்சி, அரசியல் கட்சி. அவங்க செய்யறது எல்லாமே அரசியல், நலன் சார்ந்ததே கிடையாது. அதுவும் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான அரசு, ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது விஜய் இதை முன்னேற்பட எதிர்பார்த்திருக்கணும். பல தலைவர்கள் இதை எதிர்பார்த்து. அப்பன்னா என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல்ல இந்த மாதிரி ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இருக்கிறத விஜயால கணிக்க முடியல, எதிர்பார்க்க முடியல, அதற்கு தகுந்த மாதிரி தன்னால நடந்துக்கவும் முடியல. அவர் அதுல தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அவரால் அதை கணிக்கவே முடியல. அவரால் இப்ப திரு அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு என்னன்னா படிப்பறிவு மட்டும் அல்ல, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்ததுனால, அதுவும் அரசியல்வாதிகளோட பலவிதமான பழக்க வழக்கங்கள், அதாவது கூட இருந்து செயல்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த தில்லுமுள்ளுகள்லாம் நல்லாவே தெரியும். அதனாலதான் அவரால் திறமையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட முடியும். டிஎம்கே எந்த விதமான எதிர் முயற்சி நடவடிக்கையை எடுத்தாலும் அதை எதிர்த்து நின்று முறியடிச்சு, நான் அரசியல்வாதி மட்டுமல்ல, கல்வி அறிவு மற்றும் அனுபவ அறிவு உடைய ஒரு தலைவன் அப்படிங்க அவர் நிரூபிச்சார். மக்களா சேர்ந்தார். இங்க இவருக்கு மக்களுடைய கான்டாக்ட் கிடையாது. சரி, இப்ப டிஎம்கேக்கு வருவோம். என்ன சொல்றாங்க டிஎம்கேல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10,000 பேர் தான் கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு. என்ன ஒரு மடத்தனமான சமாதானம் இது! இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் 2 இடத்துல, அரியலூர்லயோ இல்ல மதுரையில எங்கெங்கயோ மாநாடுலாம் போட்டு, திருச்சியில எங்கெல்லாம் மாநாடு போட்டு, அங்கெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும். அவர் எப்படி 10,000 சொல்லுவாரு? ஆனா விஜய் தரப்புல இருந்து சொன்னாங்க, நாங்க 60,000 பேர் வருவாங்க சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது
காவல்துறை தான் அதை வந்து கண்காணிச்சிருக்கணும். ஏற்கனவே இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் நடந்த பிறகு இந்த மாதிரி அது ஒரு போர்க்களம் மாதிரி நடந்திருக்கு. இளைஞர்களா இருக்காங்க, அத்துமீறி செயல்படுறாங்க, ஒரு வெறித்தனமான செயலில் ஈடுபடுறாங்க. அவங்கள பாதுகாப்பு, ஒரு மாதிரி கிரவுட் கண்ட்ரோல், அதுக்கு ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டியது, பாதுகாப்பு அளிக்க வேண்டியது காவல்துறையினுடைய தலையாய கடமை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சினிமா ரசிகர்கள் வெறித்தனம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனால் மக்கள் வருவதை நீங்க எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. முதல் பாயிண்ட். இரண்டாவது, கரூர்ல இருக்கிற அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான போதுமான அளவு காவல்துறையினுடைய காவல் படை அங்க அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறது அதை அவங்க கொடுக்கவே இல்லை. அது தெளிவான உண்மை. ஆனா என்ன சொல்றாரு, காவல்துறை அதிகாரி டிஜிபியா இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க 500 பேர் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அண்ணாமலை அவர்கள் மறுத்திருக்காங்க. 500 பேர்லாம் கிடையவே கிடையாது, மிக மிக குறைவான காவல்படை. சரி, 500 பேர் இருக்குன்னா நீங்க ஏன் ஒரு 1000 பேர் அனுப்பிடுறது என்ன தப்பு? நமக்கு வேண்டியது என்னன்னா சமூக நலன், சமூகம் சார்ந்த இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள்லாம் இருக்கக்கூடாது. அதற்காக அமைக்கப்பட்டதுதான் காவல்துறை. காவல்துறை வெறும் ஏவல் துறையா இருந்துகிட்டு ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான். அங்க வெறும் ஒரு 4 போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் ஒரு 4 பேர் சப் இன்ஸ்பெக்டரையும் அனுப்புறதுனால என்ன ஆக போகுது? உயர் அதிகாரிகள் யாராவது வந்து கண்காணிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய கூற்று. ஏன்னா அவருடைய ஐபிஎஸ் அனுபவம் அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆக மொத்தம் காவல்துறை சரியாக செயல்படவில்லை அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய கூற்று உண்மையானதாக எனக்கு தெரிகிறது. சரி.